வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி நம்ம 26 ட்ரில்லிங் மிஷின் ஹேண்டில் உடஞ்சிருக்கு, கீழே போட்டு உடச்சிருக்காங்க மிஷினை. இப்போ இந்த ஹேண்டில் மாற்றணும் அப்படின்னா பேக் ஹவுசிங் மாற்றி ஆகணும். இப்போ நம்ம பேக் சைடு இருக்கிற கவரை கழட்டி எடுத்துப்போம். பேக் சைடு கவரில் ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். இப்போ நம்ம அந்த 3 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்தோம்னா அந்த உடஞ்சிருக்கிற ஹேண்டில் கண்டிப்பாக தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஹேண்டில் எடுத்துட்டேன். இப்போ அந்த பீஸ் தனியாக இருக்குது. நம்ம பவர் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இல்லைன்னா காயிலிருந்து வர ஒயர் வந்து கட் ஆகிடும். ஒயர் வந்து காயிலேருந்து டைரெக்டாக வராது, பின்னு சொருவி தான் வரும். பட் அது கட் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத ஒயரை தேட வேண்டியது இருக்கும், இல்லை பின்னை தேட வேண்டியது இருக்கும். சுவிட்சில் வந்து 2 பின்னு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும், ஃபேஸ் நியூட்ரல். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மிஷின் வேலை செய்தான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மிஷின் வந்து வேலை செய்யலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கார்பன் ப்ரஷ் வந்து சுத்தமாக தேஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகுது, சில நேரம் கனெக்ட் ஆகலை. அதனால் நம்ம கார்பன் ப்ரஷ்ஷையும் சேர்த்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ரஷ் ஹோல்டரை நம்ம கழட்டி எடுக்கணும். நம்ம வழக்கம் போல் மில்லினெக்ஸ் பேப்பரை வச்சுட்டு சைடில் கார்பன் ப்ரஷ்ஷுக்கும் காம்படிட்டருக்கு நடுவில் மில்லினெக்ஸ் பேப்பரை வச்சுட்டு நம்ம ப்ரஷ் ஹோல்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், லைட்டாக கையில் லைட்டாக ஷேக் பண்ணாலும் வந்துடும். அப்படி கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ டெஸ்டரோ போட்டு லைட்டாக நம்பணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரஷ் ஹோல்டரு வெளியே வந்துடும். என்னடா சில நேரம் ப்ரஷ் ஹோல்டர் சொல்கிறாங்க, சில நேரத்தில் ரிவைஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த இடத்துல ரிவைஸ் ஃபார்வர்டு சுவிட்சாகவும் அதுதான் வேலை செய்யும், ப்ரஷ் ஹோல்டராகவும் அதுதான் வேலை செய்யும். இப்போ நம்ம ப்ரஷ் ஹோல்டரை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாடி ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாடி ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷனில் மட்டும்தான் வேலை. நம்ம ஹவுசிங் மாற்ற போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் சைடு உருவி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் 4 ஸ்க்ரூவை கட்டி எடுத்துகிட்டு பேக் போர்ஷன் மட்டும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ டெஸ்டரோ விட்டு ஒரு லைட்டாக ஒரு நெம்பு நம்புறோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ரொம்ப டைட்டாலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காது, ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஜஸ்ட் பேரிங் டைட்டில் நிற்கிற மாதிரி தான் நிற்கும். அதனால் ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு லைட்டாக ஒரு எஜெக்ட் பண்ணுறோம். இப்போது பேக் கவர் மட்டும் தனியாக வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம காயில் கட்டுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரஷ் வந்து சுத்தமாக தேஞ்சி ஆர்க் நிறைய வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்ல காலம் ஆர்மேச்சர் டேமேஜ் ஆகலை, காம்படிட்டர் மட்டும் ஃபுல்லாக ஆர்க் ஆகி வெறும் கார்பனாக இருக்குது. இந்த கண்டிஷன்லாம் நம்ம கார்பன் ப்ரஷ் ஓட்ட தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்மேச்சர் போயிடும். இப்போது நம்ம காயில் கட்டுறதுக்கு முன்னாடி இதில் க்ரீஸ் கப்பு ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பின்னாடி வந்து பேக் சைடில் ஒயர் வந்து பின்னு சொருவி இருப்பாங்க பவர் சப்ளைக்கு. அந்த பின்னு ப்ளஸ் ரிவைஸ் ஃபார்வர்டுடைய கனெக்டிங் பிளேட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா காயில் இருக்கிற பின்னை பிடிங்கிட்டு வந்துடும், காயில் கட் ஆகிடும். அதனால் பேக் சைடில் இருக்கிற ஒயரும் ப்ளஸ் வந்து அந்த ரிவைஸ் ஃபார்வர்டு பிளேட்டையும் நம்ம கழட்டி எடுத்துடலாம். எல்லாமே கனெக்டிங் பாயிண்ட் மட்டும்தான். இந்த பின்னை எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக எடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் பொறுமையாக செய்யுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பின் எடுக்கும்போது உள்ளே இருக்கிற பின்னு வந்து டேமேஜ் ஆகாமல் பெண்ட் ஆகிடாமல் அதெல்லாம் பார்த்துக்கணும். இதை கழட்டி எடுத்துட்டோன்னா அடுத்தபடியாக காயிலுக்கு 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, சும்மா ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டு ஏதாவது ஒரு பொருளை டேபிள்லையோ படியிலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வச்சு ஒரு சுற்றியை வச்சோ லைட்டாக சைடில் தட்டினோம் அப்படின்னா காயில் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரே சும்மா ஒரு இரும்பு பீஸ் வச்சு சும்மா தட்டுறேன், அழகாக வந்து கையில் வந்து விழுந்துடும்.
அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 26 ஃபீல்டு 2 to 26ன்னுவாங்க. இந்த ஃபீல்டு காயில் இது மாடல். சப்போஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னா 26 ஃபீல்டுன்னு கேட்டோம்னாலும் கொடுத்துருவாங்க. இந்த ஆர்மச்சர் வந்தும் அதே மாதிரி 26 ஆர்மச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். காயிலுடைய 2 எண்டு முனையில் ஒரு எண்டில் பின்னு மாதிரி இருக்கும். அதில் வந்து பிளேட்டு கனெக்ட் ஆகிடும். இதுக்கு மேலே அப்படியே ரிவைஸ் ஃபார்வர்ட் சுவிட்சு மேலே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆகும். ரிவைஸ் ஃபார்வர்ட் சுவிட்சில் 2 பின் பாயிண்ட் இருக்கும், கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். அது வந்து இப்போ ரொட்டேட் பண்ணோம்னா அந்த பிளேட்லேயே ரொட்டேட் ஆகும் ரிவைஸ் ஃபார்வர்டுக்காக. இப்படி தான் இருக்கும். இது ஹிடனாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால் வெளியே தெரியுது. இப்போ நம்ம அந்த பின்னையும் சும்மா தான் போட்டு காமிச்சோம், அந்த பின்னை நம்ம எடுத்துருவோம். இப்போ இதுக்கு ஹவுசிங் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த ஹவுசிங் மாற்றுறது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதை அப்படியே ரிவைஸில் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ காயில் வந்து நம்ம கடைசியாக கட்டி எடுத்தோம், அந்த காயில் உள்ளே போட்டுடுறோம். உள்ளே போட்டு கையில் புஷ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக போய்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு பெருசாகவும் ஒரு பின்னு சின்னதாகவும், ஒரு பின்னு பெருசாகவும் ஒரு பின்னு சின்னதாகவும் ஒரு காயில் இருக்கும். அது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போட்டாலும் கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக வந்து நின்றுடும். அதனால் அதை பற்றி மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே சீட் ஆகிற மாதிரி டைரெக்ஷனில் போட்டால் போதும். ஜஸ்ட் கையில் புஷ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 பின்னு வெளியே வந்திருக்கும். 2 பின்னு லென்த்தாக இருக்கும், 2 பின்னு ஷார்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். 2 பின்னு லென்த்தாக இருக்கிற பின்னு வந்து நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுவோம், ஒயர் கனெக்ட் பண்ணுவோம். ஷார்ட்டாக இருக்கிற பின்னில் வந்து அந்த பிளேட்டை வந்து புஷ் பண்ணி லாக் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம டைட் வச்சிடலாம். காயிலுடைய ஸ்க்ரூவை ஜஸ்ட் சப்போர்ட் தான் அது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்பலாம் டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப டைட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதில் அவ்வளோதான், நார்மலாக தான் டைட் ஆகும். இப்போ நம்ம அந்த காயிலுடைய ஸ்க்ரூவை டைட் வச்சாச்சு. அடுத்த கட்டமாக பிளேட்டை போட்டு லாக் பண்ணிடலாம். பிளேட்டு பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக ஷார்ட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு பின்னு, அந்த பின்னில் போட்டு ஃபீமேல் பின் அந்த பின்னில் போட்டு லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக புஷ் பண்ணி விட்டோம்னா லாக் ஆகிடும். 2 பிளேட்டையும் போட்டு லாக் பண்ணிடலாம். இது போடும்போது மட்டும் நம்ம அந்த ஃபீமேல் பின் வந்து விரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பொறுமையை வந்து அதிகமாக கையாளுங்க. இந்த இடம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா மிஷின் ஓடுறதும் ஓடாததும் முடிவு பண்ணுற இடம் இதுதான். ஏன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும், பட் இந்த பின் லூஸாக இருந்ததுன்னா நம்ம ரிவைஸ் ஃபார்வர்டு சுவிட்சை தள்ளி விடும்போது பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகாது, ஓடும், நின்றும், தட்டினா ஓடும், இந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல மட்டும் ரொம்ப பொறுமையாக கையாளுங்க. இப்போ நம்ம காயில் கரெக்டாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணிப்போம். ஒரு லென்த்து பின்னு பேலன்ஸ் இருக்கும் பவர் சப்ளைக்காக, அதுலேயும் பிளேட்லேயும் வச்சா வேலை செய்யும். அந்த சைடு இந்த சைடு அவ்வளோதான். 2 காயிலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மிஷினை அசம்பிள் பண்ண ரெடி ஆகிடலாம். ஆர்மச்சரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 607 பேரிங் இருக்கும். அந்த பேரிங்குக்கு வந்து பேரிங் ரப்பர் ஒன்று இருக்கும், அது இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க, லாக் ஆகிடும். அது கம்பல்சரி இருக்கணும். இப்போ நம்ம பாடி ஸ்க்ரூவை 4 ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிடலாம். ஸ்க்ரூ டைட் வைக்கும்போது ஆப்போசிட் வழக்கம் போல் போட்டு டைட் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்க்ரூவெல்லாம் டைட் வச்சிட்டோம் அப்படின்னு ஆர்மச்சர் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சுற்றி பார்த்துடணும். ஃபேன் இருக்கிற சைடில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் விட்டு சுற்றினாலும் சரி, கையில் க்ரீஸு அழுக்கு எதுவும் இல்லைன்னா காம்படேட்டரை பிடிச்சி லைட்டாக சுற்றினாலும் ஓகே. இப்போ நம்ம ரிவைஸ் ஃபார்வர்டு சுவிட்சை புஷ் பண்ணிடலாம். ரிவைஸ் ஃபார்வர்டு சுவிட்சில் 2 ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக அந்த காடியில் உட்காரணும். கார்பன் ப்ரஷ் பொசிஷனில் கரெக்டாக வச்சு லாக் பண்ணிங்கன்னா சர்வசாதாரணமாக லாக் ஆகிடும். கார்பன் ப்ரஷ்ஷை வந்து லாக் பண்ணும்போது இப்போ எடுத்துகிட்டு லாக் பண்ணுறோம் போது ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷையும் வெளியே ஓரளவு பேக் சைடில் தள்ளிட்டு லாக் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 விரலில் ப்ரஷ்ஷை பிடிச்சிட்டு அப்படியே புஷ் பண்ணி உள்ளே தள்ளிட்டு மில்லினெக்ஸ் பேப்பரை போட்டு உள்ளே கடைசி வரைக்கும் தள்ளி விட்டுடலாம், காம்படேட்டர் வரைக்கும். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம போடுற கார்பன் ப்ரஷ்ஷு காம்படேட்டர் கூட கரெக்டாக கனெக்ட் ஆகணும். போடுற ப்ரஷ்ஷு புதுசாக இருக்கணும். இப்போ நம்ம பவர் சப்ளை பின்னை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பவர் சப்ளை ஒயர் வந்து பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். 2 பின்னு தான் பேலன்ஸ் இருக்கும். மொத்தம் 4 பின்னில் 2 காயிலில் மொத்தம் 4 எண்டு இருக்கும். 2 எண்டு பிளேட்டு போட்டுட்டோம், 2 பின்னு மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இதில் வந்து பவர் ஒயரை கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். இப்போ மிஷின் வேலை செய்தான்ற விஷயத்தை செக் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். காயில் மாற்றுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான். மெக்கானிக்கல் சைடு கை வைக்கும்போது தான் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். அது கொஞ்சம் போக போக தான் கற்றுக்க முடியும். காயில் சைடு ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இப்போ நம்ம காயில் 2 வயர் கனெக்ட் பண்ணோம்ல, அதை எடுத்துன்னு வந்து சுவிட்சில் 2 பின் இருக்கும். அந்த பின்னு கூட இந்த பின்னை கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணுறத விட முக்கியமான விஷயம், சுவிட்சை வந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் வந்து திரும்பும், இல்லைனா திரும்பாது. ரெண்டாவது, வயரை வந்து கரெக்டான பொசிஷனில் அதோடைய பொசிஷனில் நாம் வச்சிடணும். பொசிஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா வயர் வந்து நசுங்கி கட் ஆகிடும். ரெண்டாவது, ஸ்க்ரூ ஏரியாவில் மாட்டிக்கும், இல்லை வேறு எங்கன்னா போயிட்டு வயர் டேமேஜ் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழட்டி மாட்டும்போது இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிவிடுவாங்க, வயர் டேமேஜ் ஆக்கிடுவாங்க. அடுத்தது நாம் பண்ண வேண்டியது வயர் கிளிப்பு. வயர் கிளிப்பை டைட் பண்ணிடலாம். வயர் கிளிப்பை டைட் பண்ணிட்டோன்னா அந்த பொசிஷனை விட்டு சுவிட்ச் மாறாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து வயரும் அதோடைய சேஃபான பொசிஷனில் செட் ஆகிடும். வயர் அலைன்மெண்ட் எதுவும் மாறாமல் இருக்கும். அதனால் ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ கரெக்டான பொசிஷனில் வயரை தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டுட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் கவரை போட்டு ஸ்க்ரூ டைட் வச்சிடலாம். இந்த பேக் கவர் போடும்போது கரெக்டான பொசிஷன் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு போடுங்க. போட்டிங்கன்னா இப்போ நம்ம சீரீஸில் போட்டு செக் பண்ணுறோம். ஓகே, வேலை செய்யுது. ரிவைஸ் ஃபார்வர்டு தள்ளியும் செக் பண்ணிக்கிறோம், வேலை செய்யுது.